ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு சைடிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க. ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். பாருங்கள், நம்ம சேர்த்த பருப்பு, அந்த பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 பல் பூண்டு இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி வந்துச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி உதிர்த்தா மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கி வரும். கூடவே 10-12 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு 10 மிளகாங்கிறது காரமாலாம் இருக்காது, ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூட குறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மிளகாய், பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்திருக்கு. பூண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டியில் லைட்டாக அழுத்துனீங்கன்னா பாருங்கள், நல்லா சாஃப்டாக மசியுது. இந்த அளவுக்கு பூண்டும் நல்லா வெந்து வந்திருக்கணும். அதே சமயம் நம்ம சேர்த்த மிளகாய், பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுடுங்க, இது இருக்கட்டும். இப்போ திரும்பவும் அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் உணர்த்திட்டு அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் கப்பில் அழுத்தாமல் அப்படியே மிதமாக வச்சு தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது சீக்கிரமாக கலர் மாறிடும், ஆனால் அந்தளவுக்கு வறுபடாது, டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது தான் நல்லா வறுபட்டு வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஒன்று போல் வறுபட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கையில் ஒரு இலையை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் கருவேப்பிலை எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1 கப் தேங்காய் துருவல் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு தேங்காவோட ஈரப்பதம் முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க. தேங்காய் செவக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், தேங்காயோட ஈரப்பதம் முழுமையாக போயிட்டு நல்லா உதிராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு திக்காக கொரகொரப்பாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்குது, அதே சமயம் கொரகொரப்பாகவும் இருக்குது. கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா உருட்ட வருது பாருங்கள், இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போது கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தாளிப்பு வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே கருவேப்பிலை தொக்கு செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.